வான தூதர்களுக்கு கூட கிடைக்காத மாபெரும் பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு கடவுள் அப்பா அப்பா சொல்லி பழகி போச்சு, அதோடைய அந்த ஆழம் புரியல. அதனால தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு அவ்வளோ ஒரு மட்டமா போச்சு. எல்லாம் பூமியில வர உலகத்துல வாழ்கிற எல்லா மக்களோட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை ஒன்னா இருக்கு. என்ன நம்ம இயேசுவை கும்பிடுறோம், அவ்வளவுதான். பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு கூட அது கிடைக்கல. அபிரகாமோ, மோசையோ, ஏலியாவோ, எலிசாவோ, தானியலோ, தாவீதோ யாரும் கடவுளை அப்பான்னு கூப்பிட முடியாதுங்க. அதிகாரம் கிடையாது. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் ஆண்டவர், தலைவர், கடவுள், வானத்தையும் பூமி இப்படித்தான் கூப்பிட முடியும். ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் தான் கூப்பிட முடியும். அப்பா நோ. இயேசு முதல் முறையா கடவுளை அப்பான்னு கூப்பிட்டதுக்கு யூதர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? கோபம் பிச்சுக்கிட்டு வந்துச்சு. யோவான் நற்செய்தி 5வது அதிகாரம் 16 முடிய வாசிச்சு பாருங்க. யோவான் நற்செய்தி 5வது அதிகாரம் 16 18. அவர் செஞ்ச ஒரு காரியம், ஓய்வு நாள்ல ஒருத்தர் குணமாக்குனாரு. இப்போ கடவுளையே அப்பான்னு கூப்பிட்டதுனால அவங்களுக்கு எரிச்சல். எப்படி இவர் கடவுளை அப்பான்னு கூப்பிடலாம்? சாதாரண ஒரு கார்பெண்டர், நாசரேத் ஊர்ல பிறந்து வளர்ந்தவர், அப்பா யாரும் கூட தெரியாத பூமியில இவர் கடவுளையே அப்பான்னு கூப்பிடுறாரா? கல்லறி அவங்க முயற்சி பண்ணாங்க. ஹவு கேன் வி சே லைக் தட்? எப்படி அவர் சொல்லலாம்? அவங்களால ஏத்துக்க முடியல. இன்னும் நமக்கு பழகி போச்சு. கேடா நமக்கு தெரிய மாட்டேது. இது அவ்வளோ பெரிய உண்மைங்க. இது இந்த உலகத்தையும் விண்ணுலகையும் மண்ணை அசைக்கக்கூடியது, அசைக்கக்கூடியது. ஏனால் அந்த விண்ணுலக தந்தையின் மகன் நானு, மகள்.